குஷ்டு தானே அவனை வீட்டுல எடுத்து போய் விட்டீங்கன்னா 3 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க இங்க தேவையில்லாம எல்லாம் பண்ணுகிறாங்க. நாங்க வந்து இங்க கத்திட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணு நின்னுது அவங்களை இட்டு போய் உள்ள உட்கார வச்சு இங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்கன்னா நாய்களா நாங்க வெளில நின்று கத்துறதுக்கு நான் அந்த ஊர்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல இருக்காங்க நாங்களா இட்டு வருவோம். தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிடுங்க. அசிவசியமா அவன் எப்படி பச்சை எவ்வளவு கேட்கணுமோ அவ்வளவு கேக்குறான். அவன் பொண்ணுங்களை கூப்பிடுறான். அவனால பேச கூட முடியல. ரோட்ல நிக்கு ரோட்ல எல்லாரும் எங்களை பாக்குறோம். பள்ளி சென்றுவிட்டு வீடு திரும்ப பேருந்து நிலையத்தில் காத்திருந்த மாணவிகளிடம் போதை இளைஞர்கள் செய்த அராஜகத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஆதங்க பேச்சு. பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர். தமிழ்நாட்டில் 0 கஞ்சா என வாய்க்கூசாமல் ஸ்டாலினும் அவரது அடிவருடிகளும் பேசி வரும் நிலையில் பள்ளி செல்லும் குழந்தைகள் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வது முற்றிலும் முரணானது. ஸ்டாலினும் அவரது அரசும் இந்த மாணவிகளின் பேச்சை கேட்டு வெட்கப்பட வேண்டும், தலை குனிய வேண்டும். சூடு சுரணை வெட்கம் மானம் ரோஷமுள்ள அரசும் அதன் ஆட்சியாளர்களும் அதை செய்வர். ஆனால் இந்த திமுக அரசுக்கும் அதில் அமைச்சராக முதலமைச்சராக அனுதாபியாக இருக்கும் யாருக்குமே இதில் எதுவுமே இல்லையே என விமர்சிக்கிறார்கள் மக்கள். கஞ்சா மது உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழ்நாடே சீரழிந்து வரும் நிலையில் ஆந்திரா அருகே உள்ள மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்தில் போதைப் பொருட்களின் நுழைவும் அதனால் ஏற்படும் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் வடமாநில இளைஞர் ஒருவரை சிறுவர்கள் உட்பட ஒரு கும்பல் கஞ்சா போதையில் கொடூரமாக தாக்கி அதை ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டு மகிழ்ந்தனர். அந்த இளைஞர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது கூட வெளிவராமல் பார்த்துக்கொள்ள மறுநாளே அவரை சொந்த ஊருக்கு அனுப்பிவிட்டதாக தெரிவித்து அந்த விவகாரத்தை மறைத்துவிட்டது இந்த அரசு. அதே வாரத்தில் திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா மது போதையில் முதியவர் ஒருவரை அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியது ஒரு கும்பல். இதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்ததன் விளைவு தற்போது பள்ளி மாணவிகளை பட்டப்பகலில் சாலையில் நின்று கொண்டு ரூமிற்கு அழைக்கும் அளவிற்கு வந்துள்ளது. இதை யாரோ ஒரு மாணவிக்கு நடந்ததாக கடந்து சென்றுவிட முடியாது. இன்று திருத்தணியில் நடந்தது நாளை உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலாம். பெண்களுக்கான ஆட்சி என மேடையில் ஸ்டாலின் மார்த்தட்டிக் கொண்டிருக்க பள்ளிக்கு செல்லக்கூட போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவிகள். கேட்டீங்களா ஸ்டாலின்? இதுதான் உங்கள் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு இருக்கும் பாதுகாப்பின் லட்சணம். கஞ்சா போதைப் பொருட்களின் நுழைவை தடுக்க வேண்டிய காவல்துறையோ வழக்கம் போல குற்றவாளிகளுக்கே துணை போயுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகளை வெளியே காக்க வைத்துவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்ட இளைஞர்களில் ஒருவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டதாக சாடி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவிகள். மாணவிகளிடம் சிறுவர்கள் அத்துமீறலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சிறுவர்களின் உறவினர் பெண்ணும் மாணவிகளை நடு ரோட்டில் வைத்து ஆபாசமாக வசைபாடியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகளின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிறுவர்களின் பெற்றோர்களை தாக்கியதால் அந்த இடமே போர்க்களமாக மாறியது. இரண்டு சிறுவர்கள் ஒரு சிறுமி மற்றும் பெண் ஒருவர் மீது போக்சோ மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க திராணி இல்லாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தெரியாமல் எல்லாவற்றிலும் தோல்வியுற்று ஆட்சியை நடத்த தெரியாமல் கையாளாத நிலையில் இருக்கும் ஸ்டாலினின் திமுகவிற்கு இந்த மாணவிகளின் ஆதங்க குரல்களே முடிவுரை எழுதும் என்கிறார்கள் மக்கள். எந்த வகையிலும் திறன் இல்லாத இந்த திமுக அரசு ஒழிக்கப்பட்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு என்பதை மீண்டும் மீண்டும் மக்கள் உணர்ந்து வருகின்றனர். திமுகவை விரட்டி அடிப்போம், தமிழகம் காப்போம்.